கிருஷ்ணகிரியை அடுத்த குந்தாரப்பள்ளியில் 4ஆம் ஆண்டு எருதுவிடும் திருவிழா 300க்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் தமிழர்களின் வீர விளையாட்டான எருதுவிடும் விழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரியை அடுத்த குந்தாரப்பள்ளியில் 4ஆம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. KN நடராஜன், KN சேசாலம், T வெங்கட்ராஜுலு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த எருதுவிடும் திருவிழாவிற்கு கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஆந்திர மாநிலமான குப்பம், பழமனேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றன. இதில் 120 மீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் அரண்கள் அமைக்கப்பட்டு அதன் நடுவே வாடிவாசலிலிருந்து ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது. குறைந்த நொடியில் அதிவேகமாக சென்று இலக்கை எட்டும் எருதுகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 1.25 லட்சமும், இரண்டாம் பரிசாக ரூபாய் 1 லட்சமும், மூன்றாம் பரிசாக ரூபாய் 75,000 என 112 பரிசுகள் குந்தாரப்பள்ளி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக வழங்கப்பட்டது. மேலும் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து ஓடிய எருதுகளை இளைஞர்கள் மற்றும் காளையர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள். இந்த எருதுவிடும் விழாவை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானவர்கள் வந்திருந்தனர். வெற்றி பெற்ற எருதுகளுக்கு ஊர் கவுண்டர் பால்ராஜ் முன்னிலையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை குமரவேலு, ஜெனித் நடராஜன், செந்தில்குமார், வெங்கட மணாலன், மனோகரன், முனியப்பன், குமரேசன், ராஜகோபால், பாலகிருஷ்ணன், திருமுருகன், மகேஷ் பாபு, முருகன், தினேஷ்குமார், கோபி உள்ளிட்ட குந்தாரப்பள்ளி கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காவல்துறை மற்றும் கால்நடை மருத்துவத்துறையினர் பாதுகாப்பிற்கு தயார் நிலையில் இருந்தனர். பின்னாடி